ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வரலாறு. ஸோ வரலாறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்க்கும்போது வரலாற்றை படித்த எல்லாருமே வரலாறு டீச்சராக ஆக முடியுமா அப்படின்னா கிடையாது. யார் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஹிஸ்ட்ரி டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இந்த வருஷங்கள், போர் புரிந்த இடங்கள், போரில் வென்ற இடங்கள், தோல்வி அடைந்த இடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி யூஜி, பிஜி ரெஃபரன்ஸ் இது மூணையுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ அசோகர் பற்றி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு எல்லாருமே படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம ஆன்லைன் மோடில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அங்கே இருந்துகிட்டே நம்முடைய அகாடமியை யூஸ் பண்ணி படித்து பயன்பெற்றுக் கொள்ளலாம். ஸோ உங்களுடைய ஆசிரியர் கனவு நிறைவேற்றணும் அப்படின்னா நம்ம அகாடமியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லாருமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, டிஆர்பி வந்து எந்த கால்பருமே பண்ணலை, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணலை, படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி நிறைய குழப்பத்தோடு இருப்பீங்க. பட் இருந்தாலுமே இதையெல்லாம் தாண்டி நிறையா டீச்சர்ஸ் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஓகே. அப்படி இருக்கும்போது இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். இன்னும் நீங்கள் படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது இப்போ ரீசெண்ட் டைமில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிஜிடிஆர்பி சிலபஸ் வந்து மாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் எல்லா மேஜருக்குமே வந்து அப்டேட் ஆனால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். நம்ம எதுவுமே அப்டேட் பண்ணலை, படிக்கவே ஸ்டார்ட் பண்ணலை, ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி இருந்தோம் அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. அப்போது இந்த நியூ சிலபஸை பொறுத்த மட்டும் நிறைய அப்டேட் இருக்குது. என்ன நிறைய அப்டேட் அப்படின்னா, இப்போது ரீசெண்ட் டைமில் ஸ்கூல் புக் எல்லாமே அப்பப்போ மாற்றிக்கிட்டு இருக்காங்க. அப்பப்போ மாற்றுறாங்க அப்படிங்கிறத விட நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி டீச்சர்ஸுமே வந்து அப்டேட் ஆகணும். அப்படி இருக்கும்போது ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் வரலாறு. ஸோ வரலாறை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒவ்வொரு வருஷமும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி பார்க்கும்போது வரலாற்றை படித்த எல்லாருமே வரலாறு டீச்சராக ஆக முடியுமா அப்படின்னா கிடையாது. யார் ப்ராப்பராக படிக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஹிஸ்ட்ரி டீச்சராக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகுறாங்க. அப்போது இந்த வீடியோ தொகுப்பில் எல்லாமே பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சிலபஸ் என்ன, எப்படி படிக்கணும், என்ன படிக்கணும், கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி மாடல் டெஸ்ட்டு வந்து நமக்கு எவ்வளோ கை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி A to Z எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த மட்டும் கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையிலான இந்திய வரலாறு. ஸோ இதில் வந்து இந்திய வரலாற்றின் ஆதாரங்கள், தொல்லியல்னா என்ன, இலக்கியம்னா என்ன, சமான மதம்னா என்ன, பௌத்த மதம்னா என்ன, புத்த மதம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கேட்டிருக்காங்க. அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ப்ராப்பராக படிக்கிற மாதிரி இருக்கும். இது போக சந்திரகுப்தர் 1, சந்திரகுப்தர் 2 இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன், கலை, கட்டிடக்கலை, இலக்கியம், கல்வி இந்த மாதிரி எல்லாமே படிக்கிற மாதிரி இருக்கும். இதையுமே நம்ம நல்லா டீட்டெயிலாக படிக்கணும். இதுக்கப்புறமா யூனிட் 2 பொறுத்த மட்டும் கிபி 1565 வரையிலான இடைக்கால இந்தியாவின் வரலாறு. ஸோ நம்ம அகாடமியை பொறுத்த மட்டும் பிஜிடிஆர்பி எல்லா மேஜருக்குமே தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. அதுவும் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேவா? அப்போ யூனிட் 2 பொறுத்த மட்டும் சிந்து படையெடுப்புனா என்ன, அதே மாதிரி அரேபியா தாக்க வெற்றினா என்ன, இல்துமிஸ்னா யார், ஜலாலுதீன் ஹில்ஜினா யார், அலாவுதீன் ஹில்ஜினா யார், மாலிக் கபூர் படையெடுப்புனா என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து படிக்கிற மாதிரி இருக்குது. அடுத்து யூனிட் 3 பொறுத்த மட்டும் முகலாய இந்தியாவின் வரலாறு மற்றும் மராத்தியர்களின் எழுச்சி. யூனிட் 4 பொறுத்த மட்டும் இந்தியாவில் உள்ள கம்பெனி விதி. யூனிட் 5 பொறுத்த மட்டும் சுதந்திரம்னா என்ன. யூனிட் 6 பொறுத்த மட்டும் சுதந்திர இந்தியானா என்ன. யூனிட் 7 பொறுத்த மட்டும் 13ஆம் நூற்றாண்டு வரையிலான தமிழ்நாட்டின் வரலாறு. யூனிட் 8 பொறுத்த மட்டும் இடைக்காலம் முதல் தற்கால தமிழ்நாடு வரை. யூனிட் 9 பொறுத்த மட்டும் புவியியல் கண்டுபிடிப்புகள், அதே மாதிரி மறுமலர்ச்சி இயக்கங்கள் எக்ஸெட்ரா. யூனிட் 10 பொறுத்த மட்டும் நவீன உலக வரலாறு. அப்போது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இந்த உலகத்தை பொறுத்த மட்டும் நம்ம இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய விஷயங்கள் வந்து அவ்வப்போது மாறிக்கிட்டே இருக்குது. அப்போது அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு வரலாறு ஆசிரியராக நீங்கள்
அப்டேட் ஆகணும். நான் எதுவுமே அப்டேட் ஆக மாட்டேன், அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள், நம்ம போஸ்டிங் போயிட்டோம் அப்படின்னா இட்ஸ் ஓகே. பட் நம்ம போஸ்டிங் போகலை அப்படின்னா எவ்வளோ விஷயங்கள் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் போஸ்டிங் போனதுக்கு அப்புறமாவும் யாரெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஒரு தலை சிறந்த ஆசிரியராக இருந்துகிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்த்துட்டு இருக்க நீங்கள் பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி கிளியர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நல்லா படிக்கணும். அதே மாதிரி பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் இந்த வருஷங்கள், போர் புரிந்த இடங்கள், போரில் வென்ற இடங்கள், தோல்வி அடைந்த இடங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு நல்லா மைனூட்டாக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி வருஷங்களை பொறுத்த மட்டும் ஒரே வருஷத்தில் வெற்றி தோல்வி அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். அப்போது எந்த விதமான குழப்பமும் இல்லாமல் அந்த வருஷங்களை வந்து நம்ம நல்லா படிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மேற்கோள்கள், பொறுத்துக, அதே மாதிரி கூற்று, இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாமே இப்போ ரீசெண்ட் டைமில் எல்லா எக்ஸாம்லையுமே வந்து கேட்காங்க. ஏன்னா மேற்கோள்கள், கூற்று, பொறுத்துக, இந்த 3 கொஸ்டினுமே வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். நம்ம நல்லா படித்தா மட்டும்தான் ஆன்சர் வந்து கொடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சேம் டைம் ஒரு ஆன்சருக்கு, ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் அப்படிங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காக நீங்கள் இருந்தால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். அப்போது நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நோட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ரெண்டுமே வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். எல்லாமே நியூ சிலபஸ் வைஸ் தான். டெஸ்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ், யூனிட் வைஸ், ஃபுல் டெஸ்ட்டு, மாடல் டெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 டைப்பான டெஸ்ட் இருக்குது. இந்த 4 டைப்பான டெஸ்ட்டை நீங்கள் நல்லா ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணலாம். அதை விட்டுட்டு நான் படிக்க மாட்டேன், டெஸ்ட்டு போட்டு பார்க்க மாட்டேன், எனக்கு வந்து 24 ஹவர் வந்து பத்தவே மாட்டேக்கு, எனக்கு டைமே இல்லை, ஃபேமிலி கமிட்மெண்ட் இருக்குது, ஒர்க்கு ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரீசன் சொல்கிறீங்க அப்படின்னா பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே ரீசன் சொல்கிற யாருமே வெற்றியாளராக இருந்தது கிடையாது. ரீசன் சொன்னாலுமே தனக்கு என்ன வேணுமோ அதுக்கு தகுந்த பயிற்சி, முயற்சி யாரெல்லாம் எடுக்காங்களோ அவங்க தான் வந்து சாதனையாளராக, வெற்றியாளராக மாறிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் ஃபஸ்ட்டு சிலபஸ் என்னென்னு பார்க்கணும், சிலபஸில் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கணும். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கணும். அதுக்கப்புறமா பேசிக்கான ஸ்கூல் புக்கில் என்ன அப்டேட் இருக்கோ அதை பார்க்கணும். இப்போ நீங்கள் வந்து கேட்கலாம், ஸ்கூல் புக் வந்து ஏன் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ அப்டேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணல, ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், இல்லைனா டீச்சிங் ஃபீல்டில் இல்லாமல் வேறு ஒரு ஃபீல்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஸ்கூல் புக்கை எடுத்து பாருங்கள், எவ்வளவோ அப்டேட் வந்து இருக்குது. அதே மாதிரி சார் நான் வந்து காலேஜில் லெக்சராக இருக்கேன், நானும் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா காலேஜ் டீச்சிங் வேறு, ஸ்கூல் டீச்சிங் வேறு, நம்ம ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுற மெத்தட் வந்து வேறு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் பண்ணால் மட்டும்தான் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ சிலபஸ் என்னென்னு பார்க்கணும், ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கணும், ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குன்னு பார்க்கணும். அதே மாதிரி யூஜி, பிஜி ரெஃபரன்ஸ், இது 3ஐயுமே நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அசோகர் பற்றி ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஸ்கூல் புக்கில் ஒரு டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும். ஆனால் யூஜி, பிஜி ரெஃபரன்ஸ் இது 3ஐயுமே நம்ம படிக்கும்போது நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் சிலபஸை தாண்டி படிக்க வேண்டாம், சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம். ஓகே, அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள். சேம் டைம் நான் மேஜரை மட்டும் படித்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லாமல் மேஜரும் நீங்கள் படிக்கணும். அதே மாதிரி கல்வி உளவியல், பொதறிவு இதையுமே நீங்கள் படிக்கணும். அப்படி படித்தா மட்டும்தான் ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா 110க்கு 110 யாருமே எடுத்து பாஸ் பண்ண போகிறது கிடையாது. 110க்கு ஒரு 75+ஓ 85+ஓ நம்ம வந்து எடுத்துடலாம். ஆனால் மீதமுள்ள 40 மதிப்பெண்கள், அதாவது கல்வி உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள், இதை யார் ஃபோக்கஸ் பண்ணி 40க்கு ஒரு 30+, 35+ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு வந்து போகிறாங்க. அப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் மேஜரை நல்லா படிக்கணும், கரண்ட் அஃபேர் ஜிகே நல்லா படிக்கணும், அதே மாதிரி கல்வி உளவியல் நல்லா படிக்கணும். இது போக என்ன படிக்கணும் அப்படின்னா தமிழ் தகுதி தேர்வு. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களோட மெயின் பேப்பர் 150 மார்க்குக்கான அந்த பேப்பரை வந்து வேல்யூஷன் பண்ணுவாங்க. நீங்கள் தமிழ் தகுதி தேர்வில் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட மெயின் பேப்பரை வேல்யூஷனுக்கு எடுக்க மாட்டாங்க. அப்போ அதையுமே வந்து நீங்கள் நல்லா படிக்கணும். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லலாம், நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், ப்ரீவியஸ் இயரில் வந்து நான் டிஎன்பிசி எக்ஸாம், டெட் எக்ஸாம், யூஜிடிஆர்பி எக்ஸாம் இதெல்லாம் நான் எழுதியிருக்கேன், எனக்கு வந்து எல்லாமே ஈஸி அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ணலாம். அப்படிலாம் வந்து எதுவுமே ஈஸி கிடையாது. ஏன்னா வருஷங்கள் மாறிக்கிட்டே இருக்குது,
போட்டியாளர்கள் வந்து அதிகமாகிட்டே இருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி கொஸ்டின் பேட்டர்னுமே வந்து மாறும். ஒரு வருஷம் ஈஸியாக இருக்கும், அடுத்த வருஷம் ரொம்ப டஃப்பாக இருக்கும், அதுக்கு அடுத்த வருஷம் இதை விட இன்னும் டஃப்பாக இருக்கும். அப்போது உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணலாம். நான் எதுவுமே அப்டேட் பண்ண மாட்டேன், படிக்க மாட்டேன், ப்ரிப்ரேஷன் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சேம் டைம் நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டிஆர்பியை பொறுத்த மட்டும் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வந்து பப்ளிஷ் பண்ணலை, கால்பர் வந்து ஒன்றும் போடலை, என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல, நான் படிக்கலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை எதையுமே நம்பாமல் நிறைய டீச்சர்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா கால்பர் வந்து எப்போ வேணால் பப்ளிஷ் பண்ணலாம். ஒன்ஸ் கால்பர் விட்டுட்டாங்க அப்படின்னா நமக்கு வந்து டைம் இருக்காது. அப்படி இருக்கும்போது நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா ஈஸியாக பாஸ் பண்ணலாம், படிக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ படிங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரிக்கான தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் நியூ சிலபஸ் வைஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே காண்டக்ட் பண்ணுறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹிஸ்ட்ரியை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். நீங்கள் படிக்கவே இல்லை, ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ணல அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி சார் என்கிட்ட மெட்டீரியல் மட்டும் இருக்குது, டெஸ்ட் பேஜ் மட்டும் வேணும் அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி டெஸ்ட் மட்டும் போட்டு பார்த்துக்கலாம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாருமே படிப்பாங்க. ஆனால் மினிமமாக யாரெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடலாம். ஓகே, ஸோ படிங்க, படித்தது டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணவத்தில் இருக்காதீங்க. அந்த ஆணவம் உங்களை மைனஸ் ஆக்கி விட்டுரும். ஸோ அந்த ஆணவம் எல்லாத்தையுமே தூர விட்டுட்டு மைனஸை ப்ளஸ் ஆக்கிக்கோங்க. அதே மாதிரி படித்ததை திரும்ப படிங்க, ரிப்பீட்டடாக படிங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக அட்மிஷன் வந்து போயிட்டு இருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். அதை கான்டாக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ தொகுப்பை பிஜிடிஆர்பி ஹிஸ்ட்ரி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய அனைத்து மாணவர்கள் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.